அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய புதிய கட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி என்பது அமைப்பேன் என எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே சொல்லியிருந்தார். அந்த சமயம் நாடாளுமன்றத்தில் என்பது வந்தது. அந்த நாடாளுமன்றத்திலே தேமுதிக மட்டும்தான் நமது அதிமுக கூட்டணியிலே வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்திலே மெகா கூட்டணி என்பது அமைத்திருந்தாலும் அது எந்த ஒரு புரோஜனமும் படாமல் தான் போயிருக்கும். ஏன்னா அது மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒருத்தர். ஆனால் 2026 சட்டமன்றத்தில் என்பது அப்படி கிடையாது. தமிழகத்தில் ஆளக்கூடிய தமிழக மக்களுக்கென ஒரு முக்கியமான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. அப்ப நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த அந்த வாக்கு சதவீதம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது பகுதி குறைவு அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணம். இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே செங்கோட்டையன் போன்றவர்கள் ஏற்பட்ட பிரச்சனை, அதற்கடுத்து கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள், இவை அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிதான் நேற்று தினம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு கட்சி திடீரென எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்திலே கவனிக்கத்தக்க விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு ஜான் பாண்டியன் தற்போது எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார், கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இருந்து கொண்டே எடப்பாடிக்கு கண்டனம் தெரிவித்தது பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது தொடர்பாக ஜான் பாண்டியன் பேசிய போது கூட்டணி குறித்து இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகு இறுதி முடிவு எடுப்போம் என்று கூறிவிட்டார். இதனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து தற்போது டிஎம்எம்கேவும் தற்போது அந்த கூட்டணியிலிருந்து விலக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்ப டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விலகி இருப்பது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட்டணியில் நாம் இருக்கிறோம், நாம் இல்லை என்றால் கண்டிப்பாக பாஜக நம்மளை விடாது. தென் மாவட்டங்களிலே பாஜகவிற்கு ஆதரவு வேண்டும் என்றால் நம்மளை கண்டிப்பாக கூட்டணிகள் இழுக்கும். அந்த நேரத்தில் நாம் டிமாண்ட் என்பது வைக்க வேண்டும். அதாவது அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைக்க வேண்டும், இல்லை என்றால் கூட்டணிக்கு வர முடியாது என டிமாண்ட் வைத்து பாஜகவின் மூலமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என தற்போது முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் வெளியேறினார், டிடிவி வெளியேறிவிட்டார். அடுத்தபடியாக நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்திலே மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்ட வேண்டும், அதற்கு நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். அந்த வார்த்தை தான் தற்போது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரங்களிலே அதிமுக கூட்டணியில் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொன்னவர் தற்போது 3 மாதங்களுக்கு பிறகே கூட்டணி என்பது நிலைப்பாடும் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைய போகிறதா அல்லது மறுபடியும் கூட்டணிக்குத்தான் வரப்போகிறார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.